ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு ரேச்சூஸ் மைத்திக்கல் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பெட் டைம் ஸ்டோரியில் மன்னர்கள் கதை பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கி நம்ம எந்த மன்னரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரி. இவர் பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியலன்னா ஆன்ட்டி சொல்லக்கூடிய விஷயத்துலேருந்து கற்றுக்கோங்க. ஓகேவா குட்டீஸ்? வெரி குட். சரி, இப்போ நம்ம போகலாமா? மன்னருடைய பேர் என்ன? பாரி. வெரி குட். சரி, எல்லா வளமும் கொண்ட நாடு பரம்பு நாடு. இந்நாட்டை ஆண்ட மன்னன் பாரி. இப்பாரி மன்னன் வீரம் மிகுந்தவன், அருள் உள்ளம் கொண்டவன், கொடை வளம் மிகுந்தவன். தன்னை நாடி வந்த புலவர்களுக்கும் கூத்தர்களுக்கும் பாணர்களுக்கும் விரலியருக்கும் இவர்களை போன்ற கலைஞர்களுக்கும் தனது 300 ஊர்களையும் பரிசாக வழங்கியவர். இவர் ஒரு முறை நாட்டு வளம் காண தன் தேரில் ஏறிச் சென்றார். வழியிடையே உள்ள இயற்கை காட்சிகளும் பச்சை பட்டு விரித்தார் போல் விளங்கும் செழுமையும் பாரி மன்னனை வெகுவாய் கவர்ந்தன. நாட்டு வளம் கண்டுவிட்டு பரம்பு மலைக்கு திரும்பி வந்தார். வரும் வழியில் நன்கு வளர்ந்து கொடி வீசி நிற்கும் முல்லை கொடி ஒன்று இவர் பார்வையில் பட்டது. அக்கொடி பற்றுக்கோளின்றி துவளுவதை கண்டார். அக்கொடியின் மீது இரக்கம் கொண்டார். பாரியின் அருள் உள்ளம் அக்கொடிக்கு உதவ எண்ணியது. அங்கும் இங்கும் எங்கும் சுற்றி சுற்றி பார்த்தார். முல்லை கொடியின் பற்றுக்கோளுக்குரிய கொம்புகள் எதுவும் அவருக்கு கிடைக்கவில்லை. சிந்தனை செய்து பார்த்தார். தான் ஏறி வந்த பொன்னால் செய்ய பெற்ற தேரையே அக்கொடியின் பக்கம் நிறுத்தி அக்கொடி படர்வதற்கு வழி செய்தார். முல்லை கொடியையும் உயிராக எண்ணி உள்ளம் கனிந்து அதற்கு தன் விலைமதிப்பில்லா தேரை வழங்கிய பாரியை புலவர் பெருமக்கள் அருள் கொண்ட வள்ளல் என்று போற்றி புகழ்ந்து பாடினார்கள். இத்தகைய அருள் உள்ளம் கொண்ட பாரி மன்னன் உயிரனை என் நண்பர் கபிலர் ஆவார். கபிலர் வைகை ஆற்றை அடுத்த திருவாதவூரில் தோன்றியவர். இயற்கை அழகின வடிவை ஓவியங்களாக பாடல்களில் தீட்டி காட்டும் திறன் மிக்கவர். பாவலர் போற்றும் புலவராகிய கபிலரின் அருந்தமிழ் திறனையும் பேரறிவு சிறப்பையும் கண்ட பாரி மன்னர் அவரை தன் அமைச்சராகவும் ஆக்கிக் கொண்டார். எச்செயலை செய்ய நினைத்தாலும் அச்செயலை கபிலரிடம் ஆலோசனை செய்த பிறகே செய்வார். பாரியின் ஆட்சியில் எத்தகைய துன்பமும் இன்றி மக்கள் நல்வாழ்வு வாழ்ந்தனர். பாரியின் புகழ் பாரெல்லாம் போற்றி புகழ்ந்தது. பாரியின் இத்தகைய புகழ்மிக்க ஆட்சி சேர சோழ பாண்டியரிடம் பொறாமையை வளர்த்தது. எனவே மூவேந்தரும் ஒன்றாக இணைந்து பாரியை எதிர்த்தனர். பாரியின் படை மிகச் சிறியதாக இருந்தாலும் மூவேந்தரின் பெரும் படையை கண்டு அஞ்சவோ பணியவோ இல்லை. மூவேந்தரின் படைகளோ பாரியின் பரம்பு நாட்டு அரணை முற்றுகையிட்டனர். அரணுக்குள் இருந்து வந்த பாரியும் அவரது குடிமக்களும் எவ்வித குறையும் எள்ளளவும் இன்றி பாதுகாப்பாய் இருந்தனர். மூவேந்தர்களின் கொடுஞ்செயல்களை அறிந்த கபிலர் பெரிதும் வேதனைப்பட்டு துடியாய் துடித்தார். அஞ்சான் நெஞ்சமும் அரும் புலமையும் கொண்ட கபிலர் அரணை விட்டு வெளியே வந்தார். மூவேந்தர்களுக்கும் அறிவுச்சுடர் கொளுத்த எண்ணினார். எனவே மூவேந்தர்களை நோக்கி, மூவேந்தர்களே, நீங்கள் பெரும்படை கொண்டு வந்து ஒன்றாகச் சேர்ந்து போரிட்டாலும் பாரியின் பரம்பு நாட்டை உங்களால் கைப்பற்றவே முடியாது. பரம்பு நாடு 300 ஊர்களை கொண்டது. இந்த 300 ஊர்களையும் பரிசிலர் பாரியை புகழ்ந்து பாடி பரிசிலாக பெற்றுவிட்டனர். எனவே நீங்களும் பாணரை போல பாடியும் கூத்தரை போல ஆடியும் வருவீர்களானால் உங்களுக்கு எஞ்சியுள்ள பரம்பு மலையை உங்களுக்கு பரிசீலாக வேண்டினும் மாறாது கொடுப்பான் என்று பகைவர்கள் முன் சென்று சொல்லி பாரியின் அருள் வள்ளல் தன்மையை எடுத்துரைத்தார். எப்படியும் பாரி அரணை விட்டு வெளியே வருவான் என்று காத்து நின்ற மூவேந்தர்களும் கபிலரின் வீரமொழியால் ஊக்கத்தை இழந்தார்கள். இனிமேல் போர் செய்து பாரியை வெல்ல முடியாது என்று எண்ணிய மூவேந்தர்கள் சூழ்ச்சியை கையாண்டு பாரி மன்னனை அழிக்க திட்டம் தீட்டினர். அத்திட்டத்தால் அவர்கள் வெற்றியும் பெற்றனர். அருட்கொடை வள்ளலாகிய பாரி இவ்வுலக வாழ்வை நீத்தார். தம் தந்தையை இழந்து தவித்த பாரியின் மக்களுக்கு ஆறுதல் கூறி தேற்றினார். பாரியின் மக்களை தம் மக்களாக கருதினார். அவ்வாறு கருதி அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்க பெருமுயற்சிகள் செய்தார். ஆனால் அவரது எண்ணம் நிறைவேறவில்லை. இதனால் அவர் உள்ளம் உடைந்து போனார்.
பின்னர் அம்மக்களை தக்கவரிடத்தில் அடைக்கலமாக ஒப்புவித்தார். கபிலர் தம் வாழ்நாளை நீட்டிக்க விரும்பாது பாரியின் நினைவில் உயிர் நீத்தார். என்ன குட்டீஸ், கதை பிடிச்சிருந்ததா? உங்களுக்கு கதை பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கதையை ஷேர் பண்ணுங்கள். டாடா, பை பை, see you.